பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டில் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வார்த்தை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து இவ்விதமாய் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஸோ என்னுடைய மரணத்தில் நான் என்னை என் சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோதுமை மணியை நம்ம நிலத்துல போட்டு அதை ஒரு மணி அதை தூக்கி நம்ம நிலத்துல போட்டு நம்ம வச்சோம்னா அது அதனுடைய மேன்மையெல்லாம் இழந்து, அது மேனியெல்லாம் இழந்து அது செத்ததாகி அதிலிருந்து ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் அதிலிருந்து 100 மறுபதும் பலன் தரத்தக்கதாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்லுகிறார் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, புத்தீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. ஸோ ஒரு கோதுமை மணி நிலத்துல விழுந்து அது மரித்தாதான், அது தன்னை ஒப்பு கொடுத்தாதான் அடுத்தது அதுல இருந்து பல கோதுமை மணிகள் வெளிவரும். அதுல இருந்து வருகிற செடியில பல கோதுமை மணிகள் வெளியில வரும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், இந்த உலகத்துக்காக என்ன அர்ப்பணிக்கிறேன், என் நிமித்தமா நீங்கள் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்கள் இந்த பிரசங்கத்து மூலமா கர்த்தராகிய தேவன் உங்களோடு பேசுகிறார். அருமையான வாலிபர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய சுயத்தை, உங்களுடைய சுய மேன்மையை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சுயத்தை விடுறதே கிடையாது. நான் கிறிஸ்தவன் சொல்லி எதையுமே ஒப்பு கொடுக்காம வெறும் கிறிஸ்தவர் என்ற பேரை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வீடுகளில் ரட்சிப்பு பூரணப்படலை, நிறைய காரியங்கள் ஆசீர்வாதமாக மாறலை, எப்போ பார்த்தாலும் சமாதானம் இல்லாமல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான ட்ரைனஸ் இருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் செத்தால் ஒழிய, அப்படின்னா என்னன்னா லிட்ரலா அப்படி சொல்லப்படுதா, நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்க உங்க வீட்டுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும், உங்க பிள்ளைகளுக்காக. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் பாவத்தை விட்டுட்டு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் பிள்ளை ஜீவனுக்காக நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அப்பா என் குடும்பத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன், என் சபைக்காக ஒப்பு கொடுக்குறேன், இந்த தேசத்துக்காக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் பார்வைக்கு முன்பதாக இருக்கிற எல்லா காரியத்தையும் அறிந்தவர்களாய் நீங்கள் உங்கள் சரீரங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அந்த இடத்த ஒப்பு கொடுத்தாதான், நீங்கள் கிறிஸ்துவில மரித்தால்தான் நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ பிரசன்னத்தில் இந்த வேளையில நான் பேசி கொண்டிருக்கிறேன். பாருங்க, நிறைய விஷயம் நம்ம வீட்டில் நடக்க வேண்டியது இருக்கு, நம்ம தேசத்தில் நடக்க வேண்டியது இருக்கு. அநியாயங்களும் பாவங்களும் விபச்சாரங்களும் சோதனைகளுமா இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் எல்லாம் போய் யார் போய் சுவிசேஷம் சொல்லுவா, யார் போய் காப்பாற்றுவா, யார் வந்து பார் ஊழியத்தை செய்வா, எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் இது ரொம்ப ஸ்பீடா இந்த பாவத்தின் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு, டெக்னாலஜி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள முதலாவது நம்ம பார்க்கணும். அடுத்து நம்மளுடைய ஏரியாக்கள், நம்முடைய சென்னை பட்டணம் ஒவ்வொன்றும் திறந்து நம்ம பார்த்தா நிறைய வேலைகள் இருக்கு. ஆனால் நம்ம ஒப்பு கொடுக்காம, நம்ம சுயத்தை ஒப்பு கொடுக்கறதே இல்லை. ஒப்பு கொடுக்காம நான் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்காம ஒப்பு கொடுக்காம இருந்தா அங்கிருந்து பலன் வருமா? பலனே வராதே. அதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன், மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அததான் பவுல் மறுபடியும் சொல்லுகிறாரு. கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பவுல் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துக்குள்ள நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்மளுடைய உலக பிரகாரமான எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களே அநேகர் பின்மாற்றமா போவது உண்டு. ஸோ இன்னைக்கு இன்றைய தினத்தில் நிறைய கேள்விப்படுவது உண்டு. பாவமான வழிகளில் கிறிஸ்தவர்கள் போய் கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டுட்டு கடந்து போனால் எப்படி குடும்பம் ரட்சிக்கப்படும், எப்படி இருக்கிற தேசங்கள் ரட்சிக்கப்படும், சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி ரட்சிக்கப்படும்? அன்பு பிள்ளைகளே, தேவன் உங்களிடத்துல நியாயம் விசாரிக்கிற நாள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக உட்கார்ந்துருந்தா எப்படி? நீங்கள் தேவனுக்காக எழுந்து இருக்கிற காலம், இந்த தேவனுக்காக உங்களுடைய சுயத்தை அர்ப்பணித்து விட்டு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அறுவடை வேண்டும் என்றால், பெரிய ரட்சிப்பு வேண்டும் என்றால், மிகுந்த பலன் வேண்டும் என்றால், நீங்க இருக்கிற இடத்துல நன்மைகளை காண வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட எல்லா சுயத்தையும் கிறிஸ்துக்குள்ள மரித்தவர்களை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய மேன்மையை, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய சுயமா இருக்கிற செயல்பாடுகளை, எல்லா உலக பிரகாரமான எல்லா ஆசபாசங்கள் எல்லாத்தையும் கிறிஸ்துக்குள்ள ஒப்பு கொடுங்க, சிலுவையில் அறையுங்க. ஸோ அப்பொழுது கர்த்தர் தாமே உங்களை உயிர்ப்பித்து உங்கள் நிமித்தமாக மிகுந்த பலன், மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த ஆத்துமாக்களை கர்த்தர் உயிர்ப்பித்து நடத்த அவர் வல்லமுள்ளவர்.
வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால இன்றைய தினத்தில் பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, முதலாவது நீங்கள் உங்களை உங்கள் வீட்டுக்காக, உங்களுடைய தேசத்துக்காக அர்ப்பணிங்க, உங்கள் சபைக்காக அர்ப்பணிங்க. பெரிய பலனை கர்த்தர் உங்கள் மூலமாக உங்களை மேன்மையாய் வைப்பார், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். சிலுவையில் ஆண்டவர் உங்களை சாட்சியாக நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவையில் கடந்து போகும்போது கர்த்தர் இதெல்லாம் சொல்லிட்டு போறாரு, நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ண போறேன்ட்டு. ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த பிரசங்கத்து மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு. ஸோ ரட்சகராக இயேசு கிறிஸ்து அர்ப்பணித்து போய் கடந்து 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்க கையில வந்திருக்கு இந்த பிரசங்கம், இந்த வார்த்தைகள். ஸோ நீங்க உங்க வீட்டுக்காக, உங்களுடைய தேசத்துக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் செழித்திருக்க முடியும். உங்களை ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் பலனை பெற்றுக்கொள்ள முடியும், பலனை காண முடியும். ஆமென். பலனை காண வேண்டும் என்றால் உங்களை அர்ப்பணிங்க, உங்கள் சுயத்தை வெறுமையாக்குங்க, எல்லா காரியத்தையும் விட்டு கிறிஸ்துவுக்குள்ள அறையப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுங்க. கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்ந்திருப்பார். ஆமென். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கோதுமை மணியை போல தன்னை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரே 100 மறுதும் பலன் தரத்தக்கதாய் மிகுந்த காரியங்களை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவீராக. சுவாமி அப்பா, எல்லா சுயத்தையும் விட்டு ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் சொன்னது போலவே கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன் சுயத்தை விட்டு வெளிவர கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும். அதிசயங்களை எல்லாம் காண செய்யுங்க, மேன்மையாய் நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இம்மட்டும் காத்ததுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தின் மூலமாய் ஆண்டவரே அப்பா, நீர் இந்த பிள்ளைகளை உயர்த்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த வேளையில கூட கர்த்தாவே, யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே இந்த வேளையில காணப்பட்டா பூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா பயத்துக்கும் விலக்கி காத்தருளும். தேவையற்ற வியாதி விக்கிரங்கள் எல்லாம் விலக்கி காத்தருள்வீராக. பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் அடியேன் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன். பூர்ண சுகத்தை கொடுத்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.